வழக்கம் போல் இந்த பேய் இந்த ஊரில் இருக்க யாரையாவது தொந்தரவு பண்ணலான்னு போகுது. அங்கே ஒரு வயசான தாத்தா இருக்காங்க. அவர் ஒரு பணியார கடை போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு. அவரால் வேலைக்கு போக முடியாதனால வீட்டில் இருந்தே பணியார சுட்டு அதையெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு விற்றுட்ருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் கொண்டு வந்து வச்சு எல்லாரும் வந்திருக்காங்க. தாத்தா, நானும் எத்தனை கடையோ போய் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் கடை பணியார மாதிரி எங்கேயுமே வர மாட்டேங்குது தாத்தா. இதுதான் அவ்வளோ ருசியாக இருக்கு. ஆமாங்க, இந்த தம்பி சொல்றதெல்லாம் உண்மைதான். உங்க பணியாரம் தான் ரொம்ப ருசியாவும் இருக்கு, சத்தாவும் இருக்குது. எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் உங்க பணியாரம் தான் வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் தினமும் வந்து வாங்கிட்டு போறேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப சுத்தமாவும் பண்ணுவேன், ரொம்ப சத்தாவும் பண்ணுவேனா, அதனால கீழே உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ. அப்படிதான் நினைக்கிறேன் தாத்தா. எங்க வீட்லயும் உங்க பணியாரம் தான் வேணும்னு சொல்லி தினமும் அமுச்சு விட்டுட்டு இருக்காங்க. சரி இருங்க, நான் போய் பணியாரம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அந்த தாத்தா பணியாரம் எடுக்க போறாரு. அங்க போனா அந்த பணியாரம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்ன, இப்பதானே பணியாரம் எல்லாம் சுட்டு எடுத்துட்டு வந்து வச்சேன், பார்த்தா இங்க எல்லாம் காலியா இருக்குது. என்ன நடக்குது? ஒருவேளை மறதியில மறந்துருப்பனோ அப்படின்னு தாத்தா மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் பணியாரெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. தாத்தா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வரீங்களா? இதோ எடுத்துட்டு வரேன்பா. அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள மறுபடியும் எல்லா பணியாரமும் காலியாயிருது. என்ன ஆச்சு? இப்பதானே பணியாரம் கொண்டாந்து வச்சேன், அதுக்குள்ள இந்த பணியாரம் எல்லாம் எங்க போயிருது? இவங்க வேற பணியாரம் கேட்டு உட்கார்ந்துருக்காங்களே, இப்ப இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அப்படின்னு ரொம்ப குழப்பத்தோட பாக்குறாரு. திரும்ப அவங்க கிட்ட போறாரு. என்ன தாத்தா கையை வீசிட்டு வரீங்க? பணியாரம் எடுத்துட்டு வரலையா? எனக்கு ரொம்ப பசிக்குது. இல்ல தம்பி, பணியாரம் நான் நிறைய சுட்டு வச்சிருந்தேன், இப்ப பணியாரம் எல்லாம் காணாம போயிடுச்சு தம்பி. அது எப்படி தாத்தா பணியாரம் எல்லாம் காணாம போயிரும்? ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க எவ்வளவு பசியோட வந்து உட்காந்துருக்கோம். உங்ககிட்ட இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருங்க, நாங்க வேற கடையை பார்த்துட்டு போயிருப்போம்ல. இவ்வளவு நேரம் காக்க வச்சு இப்படி பண்ணிட்டீங்களே, போங்க தாத்தா அப்படின்னு அந்த பையன் கோபத்தோட எந்திரிச்சு போயிட்டான். அடுத்து இன்னொரு பெரியவர் பேசுறாரு. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க வீட்டு பணியாரத்துக்காக தான் எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் பசியோட உட்காந்துருக்காங்க. நீங்க இல்லைன்னு சொல்லிட்டா நாங்க வேற கடை பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருப்போம்ல. இவ்வளோ நேரமா உட்காந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் பாவம் இல்லைங்களா? அப்படின்னு இவரு கோவப்பட்டு போயிடுறாரு. தாத்தா மறுபடியும் கடைக்கு வந்து பேசுறாரு. கடவுளே, என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுனால நான் ஒரு பணியார கடை போட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இந்த பணியாரெல்லாம் யார் சாப்பிட்டா? எங்க போயிருச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோட பேசிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்காரு. அந்த பேய் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த பணியாரம் எல்லாத்தையுமே அந்த பேய் தான் சாப்பிட்டுருச்சு. அழுவுங்க அழுவுங்க, நல்லா அழுவுங்க. இதே மாதிரிதானே எங்களை நீங்க கொடுமைப்படுத்தி சாகடிச்சீங்க. இன்னும் இருக்கு. இந்த ஊர்க்காரங்க அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு.